என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோக ஆசனங்களை ஏதாவது ஒன்று இரண்டை நீங்கள் செய்துவிட்டாலே நீங்கள் அன்று முழுவதும் தங்களுடைய காரியங்களை செம்மையாக முடிக்கலாம், முழுமையாக முடிக்கலாம், எந்த குறைபாடு இல்லாமலும் முடிக்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அந்த காலத்திலே இருந்து முனிவர்கள் எல்லோரும் இதை பழகி 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்கு இந்த இதை வரப்பிரசாதமாக நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு 2 பெண்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பெயர் பிரீதி 16. இங்கே என்னுடைய பயிற்சியாலையில் அவர்கள் பெண்கள் பயிற்சி எடுக்கும் இதில் அங்கே இருந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சுந்தரி என்பவர்கள் இங்கே பார்ட் டைமாக காலையிலும் மாலையிலும் இங்கே தங்கி அவர்களும் பெண்களுக்கு யோகாசன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யோகாசனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் பிஎஸ்சி நர்சிங் படித்து முடிக்கும் தருவாயில் இருக்கிறார்கள். அவர்களும் இப்பொழுது அண்ணா நகரில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது என்ன ஆசனத்தை செய்ய போகிறார்கள் சொல்லுங்கள். என்ன ஆசனம் சொன்ன? வீர கபோடாசனம், வீரதண்ட கபோடாசனம். வீரதண்ட கபோடாசனத்தை இப்பொழுது செய்ய போகிறார்கள். எழுந்திருங்கள். நேராக செய்யுங்கள். கை பின்ன போகணும், தலையும் பின்ன போகணும். வீரதண்ட கபோடாசனம் பாருங்கள். பந்துக்கிண்ண முட்டு, இடுப்பு பந்துக்கிண்ண முட்டு, கை முட்டு, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கால் முட்டு வளைக்கப்படுகிறது, செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுகிறது. பாருங்கள், பல்வேறு உறுப்புகள் இதிலே செம்மைப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்களை விட பெண்களுக்கு ஏற்கனவே இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம், அவர்களுக்குத்தான் பிரச்சனைகளும் அதிகம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை அவர்கள் அனுதினமும் செய்தால் நல்ல பலன் கிடைத்து ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்பொழுது இடது காலை முன்வைத்து செய்யுங்கள். முதல்ல இடது காலை வச்சுட்டீங்களா? இப்போ வலது காலை வைங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கையை பின்னால் கொண்டு போகணும். எவ்வளோ மேக்சிமம் கொண்டு போகணுமோ கொண்டு போயிடணும். எத்தனை வளைவு நெளிவு சுழிவுகள் பாருங்கள். நமது முனிவர்கள் தான் 84 லட்சம் ஆசனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். விளையாட்டுகளிலெல்லாம் இது மாதிரிலாம் கிடையாது. ஓடுதல், சாடுதல், குதித்தல், தாண்டுதல், இதோடு சரி. உள் உறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் செம்மையாக செயல்பட வைக்கக்கூடியது தான் ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை முன்வைத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். செய்யுங்கள். கை பின்ன போகணும்.
வீரதண்ட கபோடாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே என்பக்கமாக திரும்புங்கள். பல கோணங்களில் இந்த ஆசனம் செய்யப்படுகிறது. பெண்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஆசனம். பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஆசனம். முதுகு வலி, தோள்பட்டை வலி, முட்டு வலி, பந்துக்கண்ண முட்டு வலி, இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய முக்கியமான ஆசனங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். கொஞ்சம் தள்ளிவா, அங்கே போய்ட்டு கொஞ்சம் தள்ளிவா. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பெண்கள் இதுபோன்ற ஆசனங்களை செய்தால் அவர்களுக்குத்தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள். அவர்கள் வீட்டிலும் வேலை பார்க்க வேண்டும், அலுவலகங்களிலும் வேலை பார்க்க வேண்டும். இந்த நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள்தான் ஆண்களை விட பெண்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். காலையிலே ஒரு 10 நிமிடம், சாயங்காலம் ஒரு 10 நிமிடம் ஏதாவது 1-2 ஆசனங்களை அவர்கள் செய்துவிட்டாலே குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைத்துவிடும். அலுவலகத்தில் போய் வேலை செய்வதும் வீட்டிலேயே வேலை செய்வதும் என்பது அவர்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தும், ப்ரெஷரை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். இவைகளெல்லாம் தாங்கிக் கொள்ள சக்தி அவர்களுக்கு வேண்டும். ஆகவே தான் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஏதாவது 1-2 ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகளை செய்து இயற்கை உணவு உண்டு தங்கள் உடலையும் உள்ள ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.